அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. இந்த புதன் சனி பகவானோடு இணையக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ல் இருந்த செவ்வாய் வக்ரம் பெற்று ராசியில் இருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் குரு வக்ரமாகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையும் புதன் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் வருமானம் என்பது சிக்கல் இல்லாமல் இருக்குங்க. எதையும் நுட்பமாக திட்டமிட்டு வெற்றி காண இருக்கீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உத்தியோக உயர்வுக்கு உயர் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல மிதுன ராசினியர்கள் கிளை தொழில் தொடங்கி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கும் 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் ராசியில் வக்ரம் பெறுவதன் மூலமாக புதிய உச்ச பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது உங்க பொருளாதார ரீதியான புதிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் நீங்கள் வேலை உத்தியோகம் என்று அதிகமாக நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்குங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுக்கிரனும் இக்காலகட்டங்கள்ல அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறாரு. இதன் பிறகு மாறிவிடுங்க. அதே போல முடியும் வரை சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க. வரைவிட செலவுகளே சற்று அதிகமாக இருக்கும். எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. சுகஸ்தானத்தில் வலம் வரும் கேதுவினுடைய நிலையினால நெருங்கிய உறவினருக்குள் ஒற்றுமை குறையும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பு பாதிக்கப்படக்கூடிய நிலையில ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியான மகர ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால அதிக உஷ்ணத்தால் அடிக்கடி சோர்வும் தர்ம சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. அதே போல இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் சிறு கடன் ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கவனமாக இருங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகுவுடன் சுக்கிரன் சேர்ந்து சஞ்சரிப்பதால எதிர்பாராத பண வரவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி பகவானும் இணைந்துள்ள தருணத்துல உத்தியோகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால இடமாற்றமும் சிறு அளவில் சலுகைகளும் கிடைக்குங்க. இருந்தாலும் இடமாற்றம் மனதிற்கு திருப்தியை அளிக்காது. ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. இருப்பினும் விருப்பத்திற்கு மாறான இடத்தில் பணிக்கு சேர வேண்டி இருக்குங்க. இதன் காரணமாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. தற்காலிக பணியாளர்களுடைய நிலை நீடிக்க
இருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தற்போது ஆட்சி பீடம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து நிற்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகளை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க. உற்பத்தியை ஓரளவு நீங்கள் அதிகரிக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார். குருவும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ளலாங்க. இருப்பினும் கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. கிரகநிலைகளின்படி முன்பணம் பெற்று கொண்ட பிறகே சரக்குகள் அனுப்புவது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் காலகட்டங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யுது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நற்குணங்கள் மிகுந்த மாணவர்களுடைய நட்பும் சகவாசமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஆசிரியர்களே உங்களுக்கு முன் வந்து உதவிகள் செய்வாங்க. அதே போல் போட்டிகள், விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க. கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் தக்க தருணத்தில் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய விளைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சூரியன் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் பூமிக்காரரும் சஞ்சரிப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகரிக்கும். அவற்றில் சிலவற்றை விற்றுவிட வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. குடும்ப பிரச்சனைகளும் மனதை அறிகுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை சோர்வை ஏற்படுத்துங்க. அதே போல வேலைக்கு முயற்சித்து வரும் மங்கையருக்கு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதே போல வரனுக்காக காத்திருக்கும் மங்கையருக்கு நல்ல இடம் அமைவது தாமதப்பட்டாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு இடம் அமையுங்க. அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஒரு தசகம் ஸ்ரீமத் நாராயணியம் படித்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.